தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் திருக்குருகூர் என்ற ஆழ்வார் திருநகர் என்னும் திவ்ய தேசம் அமைந்துள்ளது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 5வது திருத்தலமாகவும் நவகிரகங்களில் குருவுக்கு அதிபதியானது. இங்கு மூலவர் ஸ்ரீ ஆதிநாதர், தாயார் ஆதிநாச்சியார், குருகூர் நாயகி, உற்சவர் சுவாமி பொலிந்து நின்ற பிரான், ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் அவதார திருத்தலம். சுவாமி மணாள மாமுனிகள் வேண்ட தாமிரபரணி நதிநீரை எடுத்து காய்ச்சு சுவாமி நம்மாழ்வாரின் உற்சவ விக்கிரகம் நாம் வணங்க கிடைத்தது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் மார்கழி திரு அத்தியன திருவிழா கடந்த 31ஆம் தேதி தொடங்கி பகல் 10 ராப்பத்து என 21 நாட்கள் நடைபெற்று வருகிறது. ராப்பத்து உற்சவத்தின் 10ஆம் நாள் சுவாமி நம்மாழ்வாருக்கு மோட்சம் கிடைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சுவாமி நம்மாழ்வார் பரமபதத்திற்கு சென்று பின் நம் வீடு நமக்கே சொந்தம் என்று சாம்ராஜ்ய பட்டோலையுடன் மீண்டும் பூ உலகிற்கு எழுந்தருளுகின்றார். அவரை ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள், அரையர் சுவாமிகள், திருமாளிகை சுவாமிகள், பக்தர்கள் என அனைவரும் வரவேற்று ஆழ்வாரின் யதாஸ்தானம் திரும்பும் நிகழ்வு நடைபெறுகின்றது. முதலில் பரமபத வாசல் மண்டபத்தில் திருமஞ்சனம் கண்டருள செய்கின்றனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பூப்பல்லக்கில் சுவாமி நம்மாழ்வாரை வெண்பட்டு சௌரி கொண்டை அணிவித்து தங்க ஆபரணங்கள், மலர் மாலைகள் சாற்றி திருக்கோவிலுக்குள் அழைத்து செல்கின்றனர். திருக்கோவில் முழுவதும் மலர் தோரணங்கள் கட்டி மலர்களால் விரிப்பு விரித்திருந்தனர். சிறப்பு நாதஸ்வரம் முழங்க, கலரி வீச, தங்கக்கோலுடன் கட்டியம் கூறியபடி முன் செல்ல மலர்கள் தூவி சுவாமி நம்மாழ்வாரை திருக்கோவிலுக்குள் வரவேற்றனர். உள்பிரகாரத்தில் கண்ணாடி சேவை கண்டதும் பரமபத வாசல் முன்பு அரையர் சுவாமிகளின் அடுத்த மார்கழி திரு அத்தியன உற்சவத்திற்கு திரும்ப விடை கண்டருள வேணும் என்று அருளிப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் ஆசதானம் திரும்புகின்றார். இந்நிகழ்ச்சியில் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். ஏராளமான பக்தர்கள் கண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி நம்மாழ்வாரை சேவித்தனர். அவள் சதகோபன் உகன் ஆளுயர்ந்தவர்கள் வந்து தொழுதும் ஆளாத வழியுடைய நங்கள் பெருமாள் அதிசயம் எது போதோர் அதிபதிதனும் பெருமாள் அடியவர் விளைவ
திருக்கொழுகு பொருநல் துறை பெருமாள் சுவாமி நாய்ந்த நமூர் நித்யவாசம் மன்னும் பேர் நித்யவாசம் மன்னும்படியும் ராஜத்வாரங்கள் இன்னும் வந்த பேர் கோயில் வாசங்கள் இன்னும் வந்த பேர் ராமாந்தரங்கள் இன்னும் வந்த பேர் திருப்பதி வாசங்கள் இன்னும் வந்த பேர் அடுத்த மார்கழி திருக்கல்யாணத்துக்கு திரும்ப விடை கொள்ள வேணுமென்று கோயில் பரிகரம் அனைத்து கொத்தும் விடை கொண்டு நிற்கிறாள். அருளைப்பாடு சாதித்தருளாம். ஸ்ரீ பண்டார கணக்கு, சமய கணக்கு, தான கணக்கு, தேராந்ததி கணக்கு, அடுத்த மார்கழி திருக்கல்யாணத்துக்கு திரும்ப விடை கொள்ள திருவள்ளமர காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்று ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதற்கு முன்னதாக மஞ்சள், பால், தயிர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பைரவருக்கு சகசிரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து திருவேள்விக்குடி என்கிற கிராமத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெறுவதற்காக வேள்வி நடைபெற்ற இடத்தில் மணவாளேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியவரால் தேவார பதிகங்கள் பாடல் பெற்ற இந்த ஆலயம் திருமண தடை நீக்கும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றாகும். ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இதன் முதலாம் ஆண்டு சம்பத்ராபிஷேகம் இன்று ஆலயத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு குண்டங்கள் அமைக்கப்பட்டு மகாருத்ர வேள்விகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மகா பூர்ணாகதி மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித கடம் புறப்பாடு செய்யப்பட்டது. சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு புனித நீர் ஊற்றி மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு மாதம் தேய்பிறை மற்றும் வளர்பிறைகள் வரும் அஷ்டமி திதியை பக்தர்கள் பைரவ வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அனைத்து சிவாலயங்களிலும் சிவபூஜை என்பது காலையில் சூரியனிடமிருந்து தொடங்கி அர்த்த ஜாமத்தில் பைரவருடன் முடிவடைகிறது. தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிக சிறப்பான வழிபாடாகும். நெல்லை மாநகர் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு நேற்று நடைபெற்றது. முன்னதாக ஆலய மண்டபத்தில் கும்பம் வைத்து யாகம் வளர்த்து பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் என பல்வேறு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கும்பம் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக தீபங்கள் ஏற்றினர். கவசங்கள் சாற்றி வண்ணமலர் மாலைகள், வடைமாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஸ்ரீ பைரவர் அர்ச்சனை நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி, பஞ்சதட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
வந்திருந்த பக்தர்களுக்கு பைரவர் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. रुद्रजवेदनी लोकः अग्निहोत्रात्मने अंगुष्ठाभ्यां नमः दर्शपूर्णमहात्मने कनिष्ठिकाभ्यां नमः शर्वकृत्वात्मने करदरकरपृष्ठाभ्यां नमः अग्निहोत्रात्मने ब्रह्माण्डवाविस्मृति ज्योतिष्पाटिकलिङ्गमूलिकलसत्पूर्णे दुरान्ताकृतिः अस्तोका अद्भुतमेकबीजमणिकजन्मः सर्वकन्दुभाः सहस्राणसहस्रदाबाहुवोस्तव हेतुनः तासामीहाणो भगवत्पराचीनाक्षे भवाहति नीलग्रीवासिनिकण्ठाः सर्वातः क्षमाचराः नीलग्रीवासिनि ऐं ह्रीं श्रीं करुणागृहवीरवारभूषट् स्वाहा पूर्णाहुतिसंस्कारेण स्वाहा चिन्तादिग्भे संयोजयामि अर्घ्यं सपरे विहरे विव भजमन शिवमे निरन्दनं नमः शिवाय चण्डभैरवाय नमः प्रचण्डभैरवाय नमः उग्रभैरवाय नमः उन्नतभैरवाय नमः संहारभैरवाय नमः स्वर्णकर्णाय नमः स्वर्णधारिणे नमः स्वर्णबलप्रदाय नमः स्वर्णसिद्धिदास्ते शङ्खडनिवारिणे नमः सौभाग्यवत्सलाय नमः सदाशिवाय नमः अनेक कोटि प्रार्थनान् समर्पयामि ओंकारं बिन्दुं नित्यं ध्यायामि